Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 2 தாங்க நம்ம படிக்க போகிறோம். பொது மற்றும் தனியார் துறைகள். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ பொதுத்துறைனா யார், தனியார் துறைனா யாருங்கிற டிஸ்கஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து ஒரு பாடமாகவே நம்ம படிக்க போகிறோம். ஸோ வந்து ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே நான் சொன்ன மாதிரி தான் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதே தான் வந்து நம்ம பாடங்களில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எப்படிங்க டே டு டே லைஃப்பில் பார்க்குறத நம்ம எதனால் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற விஷயம் தான் நமக்கான சிலபஸில் வந்து இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு இது வந்து எப்படி இருக்கும், டே டு டே லைஃப்பில் பார்க்குற சில விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்க. இப்போது பொது மற்றும் தனியார் துறை அப்படிங்கிறது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்திய நாடு சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் தொழில்துறையில் ரொம்பவே வந்து பலவீனமாக இருந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ தொழில்துறையில் எப்படி இருந்திருக்காங்க, பொருளாதார அடிப்படையிலும் சரி தொழில்துறையிலும் சரி ரொம்பவே வந்து கீழே தான் வந்திருக்காங்க. நம்மளோட நாடு முழுக்க வேளாண்மையை வந்து சார்ந்த ஒரு நாடாக தான் இருந்திருக்கு. அப்போ வேலையின்மை அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண நேரிடுது. அப்போது அதிலிருந்து நம்மளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்தியா வந்து பொருளாதாரத்தில் எப்படி வந்து ஒரு நிலைக்கு வந்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதுக்கு எது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா, அந்த தனியார் துறை அப்படிங்கிறவங்களும் நமக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்காங்க. அப்போ பொதுத்துறை தனியார் துறை இரண்டுமே இருக்கும்போது இந்தியா வந்து என்னவா வந்து கருதப்படுது, கலப்பு பொருளாதார முறையை வந்து பின்பற்றுறதா கருதப்படுது. சரிங்களா. ஸோ இப்போ இந்தியா என்ன பொருளாதார முறையை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். ஓகேங்களா. ஸோ இந்த பேஜ் பக்கம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை 2 துறைகளாக வந்து பிரிக்கலாம். அது தனியார் துறை மற்றும் பொதுத்துறைன்னு சொல்லிட்டு இரு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது போல் சின்ன கிளாஸில் எல்லாத்துலேயுமே சொன்னதே தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்கிறனோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டா பொதுத்துறை தனியார் துறைன்னு சொல்லிட்டு 2 வகைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பொதுத்துறை வந்து சேவை நோக்கத்தில் செயல்பட்டுருக்கு. தனியார் துறை வந்து பார்த்திங்கன்னா லாபத்தின் அடிப்படையில் வந்து செயல்பட்டுருக்காங்க. ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து முக்கியமானது. ஸோ கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னென்னா, முதலாளித்துவமும் இருக்கும் பொது உடைமையும் இருக்கும். இது ரெண்டுமே கலந்த கலவை தான் கலப்பு பொருளாதாரம். ஸோ முதலாளித்துவம்ங்கிறது யாருக்கிட்ட இருக்கும், தனியார் துறையில் இருக்கும். பொது உடைமை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்கும், பொது சொத்து. அப்போ அது வந்து யாரோடது, கவர்மெண்ட்டோடது. சரிங்களா. அப்போ இது வந்து முதலாளித்துவம்ங்கிறது தனியார் துறையை வந்து மென்ஷன் பண்ணுது. ப்ரைவேட் செக்டார்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள மென்ஷன் பண்ணுது. பொது உடைமை அப்படிங்கிறது பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட்டை வந்து சார்ந்து சொல்லுது. சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொதுத்துறையின் வரலாறு. ஸோ 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றப்போ ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு. அது வந்து ஒரு தளம் போட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓகே நம்ம இப்படி தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்த நிறையா வந்து கொண்டு வராங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டு போகும்போது 18 இந்தியாவில் வந்து ஒரு தொழிற்சாலைகள் 18 தொழிற்சாலைகள் மட்டும்தான் வந்து எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. அதுவும் ஆங்கிலேயர்கள் அமைச்ச 18 விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. அப்போ அடுத்ததான் என்ன பண்ணணும், இந்தியா வந்து தனக்கான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு கொண்டு வந்தால் தான் பொருளாதாரங்கிறத வந்து மேலே எழுப்ப முடியும் இல்லைங்களா. அதுக்கு தொழில்துறை சட்டம் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து இயற்றுறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 தொழில்துறை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இயற்றப்படுது. சரி, இப்போ ஜவஹர்லால் நேரு இருக்கார் இல்லைங்களா, அவர் பிரதமராக இருந்த சமயத்தில் கலப்பு பொருளாதாரத்தை என்ன பண்ணுறாருன்னா ஆதரிக்கிறாரு. சரிங்களா. பிரதமர் வந்து என்ன பண்ணுறாரு, கலப்பு பொருளாதாரத்தை ஆதரிக்கிறாரு. ஏன்னா நம்மளோட பொருளாதாரம் ஒரு ஊக்குவிச்சு மேலே வந்து எழுந்து வரணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கலப்பு பொருளாதாரம் பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஸோ அப்போ இதுக்காக இந்தியாவின் 2வது 5 ஆண்டு திட்டம். ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தொழில்துறை வளர்ச்சிகள், சமூகத்துக்கான வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி வரக்கூடியது 5 ஆண்டு திட்டங்களில் வந்து வரும். அதில் 2வது 5 ஆண்டு திட்டம் எப்போ அப்படின்னா 1956 1960 வரைக்கும் 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. அதில் 1956 ஆண்டு தொழில்துறை கொள்கை தீர்மானமும் அந்த 2வது 5 ஆண்டு திட்டத்தையும் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தையும் வந்து அவர் சைன் பண்ணியிருக்கார். சரிங்களா. இது வந்து கொண்டு வந்தனால தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கை பூர்த்தி செய்ய பொதுத்துறை நிறுவனங்களின் வளர்ச்சியை வலியுறுத்தியது. சரிங்களா. எதுவும் 2வது 5 ஆண்டு திட்டமோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை கொள்கை தீர்மானமோ இது ரெண்டும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணியிருக்கு, பொதுத்துறையோட வளர்ச்சியை வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, இவ நேருவோட பார்வையை யார் முன்னெடுத்து சென்றிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மேலே பேர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் நேருவோட பார்வையை முன்னெடுத்து சென்றிருக்காரு. இந்த கிருஷ்ணமூர்த்தியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேருவோட பார்வையை, அவரோட விஷயத்தை இவர் வந்து முன்னெடுத்து சென்றிருக்காரு. அதுவும் இவர் கரெக்டாக கொண்டு போனனால இவர் என்னன்னு சொல்கிறாங்க, இந்தியாவின் பொதுத்துறை
நிறுவனங்களின் தந்தை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது, இந்த கிருஷ்ணமூர்த்தி முன்னெடுத்து சென்ற விஷயத்துக்கு அதை செயல்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக இருந்திருக்கார் ஒருத்தவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய புள்ளி விவர நிபுணர். அவர் யாருன்னு, அவர் பேர் வந்து மஹலானோபிஸ் அப்படிங்கிறவர் தான் அதோட கருவியாக வந்து செயல்பட்டவர்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்த தொழில்துறை கொள்கை வந்து பார்த்திங்கன்னா 1991 வந்திருக்கு. ஸோ இதுக்கு முந்தின வருஷங்கள்லாம் இருந்ததை விட பயங்கர தீவிரமாக நிறையா மாறுதல்களோடு வந்தது தான் வந்து இந்த சட்டம்னு சொல்கிறாங்க. எப்போ வந்தது? 1991 வந்த தொழில்துறை கொள்கைங்கிறது வந்து இதுக்கு முன்னாடிலாம் இருந்ததை விட ரொம்பவே தீவிரமாக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பொதுத்துறையின் நோக்கங்கள். ஸோ பொதுத்துறை பப்ளிக் செக்டரோட நோக்கம் என்னங்க? மக்களுக்கு சேவை செய்கிறது, நம்மளோட சமூகத்தை மேலே கொண்டு வர்றது, அவ்வளோதான். ஸோ படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல், அதுக்கான நிதி வந்து நமக்கு எப்படி வந்து தேவையோ அது எல்லாமே நம்ம உருவாக்கிக்கணும். ஏன்னா யாரும் வந்து நமக்கு என்ன ஃபண்டாக கொடுக்க போகிறாங்க? நம்ம நாட்டுக்கு தேவையானதை நம்ம தான் வந்து என்ன பண்ணணும்? உருவாக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும். அடுத்து சிறிய மற்றும் அந்த சிறிய தொழில்களை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்கள் இது எல்லாத்தையுமே வந்து வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ பப்ளிக் செக்டர் வந்து என்னது? மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தளமாக திகழணும் அப்படிங்கிறதா பேசிக் சென்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில்களை வகைப்படுத்துதல். மொத்தமாக 3 விஷயம் வந்து இருக்கும். ஸோ வந்து பொதுத்துறை. ஸோ பொதுத்துறை அப்படிங்கிற விஷயம் எப்போ செயல்பட ஆரம்பிக்குதுன்னா 1956 தொழில் கொள்கை தீர்மானத்தின் வாயிலாக அதோட தோற்றங்கள் வந்து நிகழுது. சரிங்களா. எப்போயுமே ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் போடுவாங்க. அந்த மீட்டிங்லேருந்து அது வந்து என்ன ஆகும்? சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அதோட தோற்றத்தை அது எப்போ பார்க்குது, தொழில்துறை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது எப்போ பார்க்குதுன்னு பார்த்திங்கன்னா 1956 வந்து பார்க்குது. சரிங்களா. ஸோ இந்த 1956 அந்த ஆண்டில் நடந்த தீர்மானத்தில் தொழில்களை 3 பிரிவுகளாக வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு வந்து அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை பற்றி தான் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த அட்டவணை ஏல வந்து என்ன வருதுன்னா அரசுக்கே உரிய சொந்தமான தொழில்கள், இது வந்து அரசு மட்டும்தான் பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதில் இருக்குது? அட்டவணை ஏல வந்து போயிடுது. ஸோ கவர்மெண்ட் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்போ அது வந்து ஏல இருக்குது. அடுத்து தனியார் துறையோட தொழில்கள்லாம் எங்கே வந்துடுது? அட்டவணை பியில் வந்துடுது. மீதம் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் எங்கே போயிடுது? அட்டவணை சிக்கு வந்து போயிடுது. ஸோ அட்டவணை பியில் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா மாநிலங்கள் இருக்குது இல்லைங்களா, நாங்கள் வந்து இதை நடத்திக்கிறோம், மாநிலத்தோட சொந்த பொறுப்பில் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறோங்கிற விஷயமும் அட்டவணை பியில் இருக்கும். ஸோ அட்டவணை ஏல முழுக்க அரசு சார்ந்த தொழில், அட்டவணை பியில் தனியார் துறையும் இருக்குது, மாநிலங்கள் தனக்கு தானே நாங்களே உருவாக்கி நாங்களே நடத்துகிறோங்கிற விஷயமும் அட்டவணை பியில் இருக்குது. இதே அட்டவணை சியில் வந்து பார்த்திங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய தொழில்களும் தனியார் நிறுவனத்தில் சில பகுதிகளும் வந்து அட்டவணை சிக்கு வந்து போயிடுது. ஸோ இதில் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1956 தொழில்துறை கொள்கை வந்து சைன் ஆனதுக்கப்புறம் தொழில்துறையை வந்து 3 வகையாக வந்து பங்கிட்டு காட்டுறாங்க, அதாவது பிரித்து காட்டுறாங்க. அட்டவணை ஏ, பி, சின்னு சொல்லிட்டு பிரித்து காட்டுறாங்க. அதை மட்டும் பார்த்தா போதுமானது. இப்போது பொதுத்துறையை வந்து 9 வகைகளாக பிரிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வளன்னு ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட இங்கே அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த 9 படங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக புரிஞ்சிடும். ஸோ என்னென்னா விமான போக்குவரத்து, பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள், மெடிக்கல் இருக்கு இல்லைங்களா, மருந்துகள், ஃபார்மசி, அதாவது ஓகேங்களா. அடுத்து பருத்தி நெசவு, இந்திய உணவுக் கழகம், மெக்கான். ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு 9 பாயிண்ட்டாக ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் ஜஸ்ட் அந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்து நிதி ஆயோக், ஒரு 65 ஆண்டுகள் பழமையான திட்டக்குழுவுக்கு மாறாக ஒன்று கொண்டு வந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது. சரிங்களா. இது வந்து என்னென்னா அமைச்சகங்களுக்கும் மினிஸ்ட்ரிஸ்க்கும் மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கக்கூடிய விஷயங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது தான் இந்த நிதி ஆயோக்குங்கிறது. இப்போ இது தற்போது இந்த நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது செயல்பட்டுருக்கு. இந்த நிதி ஆயோக் எப்போ இருந்து நடைமுறையில் இருக்குது அப்படின்னா ஜனவரி 1, 2015 நடைமுறையில் இருக்குது. சரிங்களா. அடுத்த பேஜ் வந்தாச்சுன்னா ஸோ இதுக்கடுத்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள்னால் ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆயுட்காலங்கிறதுல வந்து இப்போ 2011 சென்சஸ் படி வந்து ஆண்களோட ஆயுட்காலம் என்ன, பெண்களோட ஆயுட்காலம் என்னங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. கல்வி அறிவுங்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏ திட்டம் வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அனைவருக்கும் கல்வி இயக்கம் எஸ்எஸ்ஏ 6லேருந்து 14 வயது உடைய குழந்தைகளுக்கு வந்து கம்பல்சரி வந்து இலவச மற்றும்
மற்றும் கட்டாய கல்வி வந்து இருக்குங்கிறது தான் அந்த எஸ்எஸ்ஏங்கிறது. ஓகேங்களா. ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தை வந்து அதை குறிக்கிறது. அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் என்னதுன்னா ஆர்எம்எஸ்ஏ. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்குது, இ-லேர்னிங் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்ட் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப மனப்பாடம் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு பற்றினது, வீடு சுத்தம், குடிநீர் மற்றும் சுகாதாரம் வழங்குறது, இது எல்லாமே குழந்தை பிள்ளைங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இவங்க இங்கே வச்சுருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம பார்த்து ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கணுங்கிற விஷயம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து அப்படி வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்திருக்கும். இந்திய ரயில்வே ஆனது அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனமாகும். ஸோ பொதுத்துறை, இந்த பப்ளிக் செக்டாரில் ஒன்று தான் என்னது, இந்த ரயில்வே இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த ரயில்வே பப்ளிக் செக்டாரில் தான் அதிகமான பணியாளர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸை பார்த்திங்கனாலே இந்த பாடம் முழுக்க நமக்கு முடிஞ்சிடும். தொழில்களின் உரிமையானது அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக பப்ளிக் செக்டார் எதை பேஸ் பண்ணி வந்து செயல்பட்டுருக்கு, அரசாங்கத்துக்கு கீழே தான் செயல்பட்டுருக்கு. தனியார் துறைனா ஒரு தனிநபர் பிஸ்னஸ் வந்து பண்ணாலும் அது தனியார் துறை தான். இல்லை ஏதோ ஒரு கார்ப்பரேட் செக்டார் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்தினாலும் அது தனியார் துறை தான். ஓகேங்களா. அப்போ தனி நபர்கள்ட்ட கூட இருக்கலாம், இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாக சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகவும் கூட இருக்கலாம். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொதுத்துறை தொழிலாளர்களுக்கான சம்பளத்தை வந்து கரெக்டாக நிர்ணயித்து ப்ராப்பராக கொடுப்பாங்க. சரிங்களா. பப்ளிக் செக்டாருக்கான ஊதியம்ங்கிறது கரெக்டாக வந்து இருக்கும். ஆனால் தனியார் துறை வந்து சுரண்டலுக்கு வந்து உட்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து பொதுத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரோட கைகள்லையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட செக்டார்கிட்டையோ வந்து கொண்டு போய் பணத்தை வந்து குமியுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்து என்றைக்குமே ஊக்குவிக்காது, அனுமதிக்காது. ஆனால் இங்கே வந்து அதுக்கான சில விஷயங்கள் வந்து நடக்குது, சீட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டார் பக்கம் வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடையாது. இங்கே வரி ஏய்ப்புங்கிறது உண்டு. ஸோ வரி ஏய்ப்புனாலே அங்கே என்ன நடக்கும், பிளாக் மணி, கருப்பு பணம் அப்படிங்கிற விஷயம் உருவாகும் இல்லைங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பொதுத்துறைங்கிறது சேவை நோக்கத்தோட செயல்படுது. இது முற்றிலும் லாப நோக்கத்தோட வந்து செயல்பட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு நிறையா சேவை செய்யணுங்கிற மாதிரி திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பப்ளிக் செக்டார் தான். ஓகேங்களா. பொதுத்துறை தான் பண்ணுறாங்க. இடஒதுக்கீடுங்கிற விஷயத்தை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்கிறது பப்ளிக்கில் தான் நடந்துகிட்ருக்கு. இதே தனியார் துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமூக ரீதியாக பின்தங்கிய மக்களை வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றவும் மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட்டாக எடுத்துக்கணும்னா ஸ்கூல் செக்டார்ஸே எடுத்துக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடுங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக கண் துடைப்பாக மட்டும்தான் செயல்பட்டுருக்கு இல்லைங்களா. அதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்திங்கன்னா இப்போ தான் தனியார் துறையின் வரையறை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தனியார் துறைங்கிறது வந்து எப்படிங்க, ஒரு தனிநபர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ அதையும் வந்து தனியார் துறைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பப்ளிக் செக்டார் இப்போ லீஸுக்கெலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனியார் மயமாக்க போகிறோம், இந்த மாதிரி சில விஷயங்களை தனியார் மயமாக்க போகிறோம், பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸை நாங்கள் தனியார் மயமாக்க போகிறோம், அந்த மாதிரி விஷயங்களும் என்ன சொல்லலாம், தனியார் துறையாக மாறுறதுன்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா முக்கிய தனியார் நிறுவனங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஜென்ரலாக நம்ம பார்க்குறதா இன்ஃபோசிஸ் நிறுவனம், ஆதித்யா பிர்லா நிறுவனம், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா குழும நிறுவனங்கள், விப்ரோ நிறுவனம், இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம், ஐசிஐசிஐ வங்கி நிறுவனம், இதெல்லாம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்னது முக்கிய தனியார் நிறுவனங்கள், அவ்வளோதாங்க. ஸோ இதோட பணிகள் வந்து என்னதுங்க, ஸோ வந்து கவர்மெண்ட்டோடு சேர்ந்து நம்மளோட பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணுங்கிறதா ஆக்சுவலாக தனியார் நிறுவனத்தோட அந்த வரையறையே. ஓகேங்களா. அதை பற்றி தான் ஜஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாங்கிறது ஒரு கலப்பு பொருளாதாரம். ஸோ அவ்வளோதான். இந்த லெசன்லேயே வந்து மொத்தமாக முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸில் பார்த்தோம். அந்த பப்ளிக் செக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொது உடைமையோட கலவை, பொது உடைமை. அடுத்து வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து முதலாளித்துவத்தை வந்து சார்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொழில்துறை சட்டம் அப்படிங்கிறது 1951 வந்து இயற்றினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படித்தோம் இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நித்தி ஆயோக் வந்து ஜனவரி 1, 2015 செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து பப்ளிக் செக்டாரில் இருக்கிறதுலே ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து அதிகமான ஸ்டாஃப்ஸ் வந்து வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ மொத்தமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னு பார்த்தா ரொம்பவே கம்மி தான். ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் வேணால் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். மொத்தமே ஒரு 5 பாயிண்ட் பக்கம் தான் அந்த லெசனில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸாக வந்து இருக்க முடியும். சரிங்களா. மற்றபடி பார்க்கும்போது ஜெனரலாக டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்தது, அதனால தான் டக்கு நம்மளால் வர முடிஞ்சுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 9th எக்கனாமிக்ஸில் இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கும் நம்ம மெட்டர் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணும், கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.